வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பெட்ரோல் தட்டுப்பாடு என பரவிய வதந்தி. இரவு முதல் பெட்ரோல் நிலையங்களில் வாகனங்களுடன் குவிந்த பொதுமக்கள். புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் கொண்டாடப்பட்ட இஃப்தார் நோன்பு நிகழ்வு. துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் பங்கேற்பு. புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை தடுக்க தவறிய மத்திய மாநில அரசுக்கு கண்டனம். தமிழக வெற்றி கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் அமைச்சக ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும். மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் பெட்ரோல் தட்டுப்பாடு என பரவிய வதந்தி காரணமாக பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசையில் வாகனங்களுடன் காத்திருக்கும் பொதுமக்கள். மேலும் 25 லிட்டர் தண்ணீர் கேன் மற்றும் பாட்டில்களில் பெட்ரோலை வாங்க முண்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர வாய்ப்புள்ளதாகவும், இதனால் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு மட்டுமல்லாது பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற வதந்தி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்து வருகின்றனர். இந்த பீதியால் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை நிரப்புவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பலர் 25 லிட்டர் தண்ணீர் கேன் மற்றும் 10 லிட்டர், 5 லிட்டர் என கேன்களிலும் பாட்டில்களிலும் பெட்ரோலை வாங்க முண்டியடித்து வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்ட இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். அவர்களுக்கு பிரியாணி, வஞ்சிரம் ஃப்ரை, குல்ஃபி என பல வகையான உணவுகள் பரிமாறப்பட்டன. புதுச்சேரி ஆளுநர் மாளிகை சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் மற்றும் இஸ்லாமிய பெருமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நோன்பு திறப்பை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் விருந்து அளிக்கப்பட்டது. விருந்தில் பிரியாணி, வஞ்சிரம் ஃப்ரை, பட்டர் நான், குல்ஃபி, பழச்சாறு என பல வகையான உணவுகள் பரிமாறப்பட்டன. மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி தமிழக வெற்றி கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மாநிலத்தில் இளைஞர்களுக்கு வேலை வழங்காததை கண்டித்தும், போதைப் பொருட்கள் விற்பனை, கொலை, கொள்ளை மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவைகளை தடுக்க தவறிய மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், முன்னாள் ஐஜி சந்திரன், வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மின்துறை மூலம் தனியார் மின் பணியாளர்களுக்கு தகுதி அடிப்படையில் மின் உரிமம் வழங்கிட வலியுறுத்தி புதுச்சேரி தனியார் மின் பணியாளர்கள் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறை மூலம் தனியார் மின் பணியாளர்களுக்கு தகுதி அடிப்படையில் மின் உரிமம் வழங்கிட வேண்டும். மின்துறையில் புதிய மின் இணைப்பு மற்றும் பெயர் மாற்றம் செய்யும் பணிகளுக்கு கையூட்டு இல்லாமல் நேர்மையான முறையில் செய்து கொடுக்க வேண்டும். நவீன மின் மீட்டர்கள் குறித்த பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதுடன், மீட்டர் இலவசமாக பொருத்தப்படுகிறதா அல்லது பணம் வசூலிக்கப்படுமா என்பதனை விளக்க வேண்டும் என்பன போன்ற 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தனியார் மின் பணியாளர்கள் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்துறை தலைமை அலுவலகம் எதிரே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் பாலகுரு தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட தனியார் மின் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் குணசேகரன், நடராஜன், சீனிவாசன், சஞ்சய், சந்திரசேகர், தீனதயாளன், ஜெய்சங்கர், இளங்கோ, ஜோதிபாசு மற்றும் ராதாகிருஷ்ணன், புருஷோத்தமன், ராமலிங்கம், செம்மனேரி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாண்டுரங்கன் அறக்கட்டளை சார்பில் அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்.
அந்த வகையில் பாண்டுரங்கன் அறக்கட்டளை சார்பில் அரியாங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியை சார்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மகளிருக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனின் ஆதரவாளர்கள், பாண்டுரங்கன் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் 29,18,000 ரூபாய் மதிப்பீட்டில் பெரம்பை சாலையில் ஃபேவர் பிளாக் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் புதுச்சேரி பெரம்பை ரோட்டில் 29,18,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. பெரம்பை ரோடு வசந்தராஜா தியேட்டர் அருகே நடைபெற்ற இந்த பூமி பூஜை நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசராம், உதவி பொறியாளர் மனோகரன், இளநிலை பொறியாளர் ரமேஷ்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்ட உத்தரவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததுடன் உடனடியாக அவருக்கு துறை ஒதுக்க புதுவை அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக IPS அதிகாரி இளங்கோவன் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு நியமிக்கப்பட்டார். இதற்கு முன்பு அவர் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநராக 2 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றினார். அப்போது புதுச்சேரி வரலாற்றில் இல்லாத வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்ததுடன் சிறப்பு கூறு நிதியை முழுமையாக 2 ஆண்டு செலவு செய்து சாதனை படைத்தார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலும் முதலமைச்சர் ரங்கசாமி அவருக்கு உறுதுணையாக இருந்ததாலும் சாதி வெறி பிடித்த உயர் அதிகாரிகள் தொடர்ந்து அவருக்கு அழுத்தம் கொடுத்து வந்தனர். இதனிடையே கவர்னர் முதலமைச்சருக்கு தெரியாமல் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் பதவியில் இருந்து அவரை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தன்னிச்சையாக விடுவித்ததுடன் பொய் பிரச்சாரங்களையும் கட்டவிழ்த்து விட்டனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளங்கோவன் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி இளங்கோவன் விடுவிக்கப்பட்ட உத்தரவிற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தார். மேலும் உடனடியாக அவருக்கு துறை வழங்க வேண்டும் என புதுவை அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றம் உத்தரவிட்டு 4 நாட்கள் ஆகியும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் கடத்தி வருகின்றனர். இதே நிலை தொடர்ந்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உயர் அதிகாரிகள் சிக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் புதுவை அரசுக்கும் தலைகுனிவை இது ஏற்படுத்தும். செய்த தவறை மறைப்பதற்காகவும் இளங்கோவனுக்கு துறை ஒதுக்காமல் இருப்பதற்காக மக்கள் வரி பணத்தை வீணாக்கும் முயற்சியில் உயர் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனிப்பட்ட முறையில் வழக்கறிஞரை நியமித்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு துறையில் தலித் அதிகாரியை சாதி வெறி பிடித்த உயர் அதிகாரிகள் திட்டமிட்டு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஓட்டல் உரிமையாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மத்திய அரசின் உத்தரவின்படி புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் நேற்று முதல் நிறுத்தப்பட்டது. மேலும் சிலிண்டர் தட்டுப்பாட்டின் காரணமாக பல்வேறு உணவகங்கள் மூடப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள ஓட்டல் உரிமையாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து சிலிண்டர் கட்டுப்பாட்டிற்கு மாற்று நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை மனுவை அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து பேசி பிரதமருக்கு கடிதம் எழுதுவதாக தெரிவித்தார். யாக்டோ ஃபவுண்டேஷன் மற்றும் பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி இணைந்து தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவர்கள் உதவியுடன் கடற்கரை சாலையில் 300 மூட்டை குப்பைகளை சேகரித்தனர். யாக்டோ ஃபவுண்டேஷன் மற்றும் பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி இணைந்து தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவர்கள் உதவியுடன் 10 நாட்கள் பீச் கிளீனிங் டிரைவ் நடத்தப்பட்டது. இந்த தூய்மை பணி பீச்சில் டியூப்ளக்ஸ் சிலை முதல் கார்கில் சிலை வரை பீச் முழுவதும் நடைபெற்றது.
இதில் 300 மூட்டை குப்பைகளை சேகரித்து முனிசிபாலிட்டியிடம் ஒப்படைக்கப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு இந்த தூய்மை பணியினை சிறப்பாக செய்தனர். கடைசி நாளான நேற்று ஜேஇ மற்றும் ஹெல்த் ஆபீசர் ஆர்த்தி இருவரும் மாணவர்களுக்கும் மற்றும் யாக்டோ பவுண்டேஷனுக்கும் நன்றி தெரிவித்து இதுபோல தூய்மை பணியினை மேலும் தொடர்ந்து மேற்கொள்ளும்படி கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் அமைச்சக ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறையில் பல மாதங்களாக கிடப்பில் உள்ள கட்டுமான உதவியாளர் மற்றும் உதவியாளர் பணிகளை ஒருங்கிணைக்கும் கோப்பின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், உதவியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், ஊழிய குழு பரிந்துரையின் அடிப்படையில் அமைச்சக ஊழியர்களுக்கு இணையான ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு நல சங்கத்தின் அமைப்பு செயலாளர் ரவி தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் ஊழியர்களின் கோரிக்கைகள் உடனடியாக தீர்க்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்தனர். கோட்டக்குப்பம் அருகே வெளி மாநில பெண்களை அறையில் அடைத்து வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தை அடுத்த பொம்மையார் பாளையத்தில் இருந்து குயிலாப்பாளையம் செல்லும் வழியில் நமச்சிவாயம் இல்லம் என்ற தனி வீடு உள்ளது. இந்த வீட்டிற்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து செல்வதாக கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. நேற்று நமச்சிவாயம் இல்லம் என்ற வீட்டிற்கு கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று அறைகளை சோதனையிட்டனர். அப்போது வெவ்வேறு அறைகளில் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த 2 பெண்களும் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த 2 பெண்களும் இருந்தனர். அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் கடந்த சில நாட்களாக 4 பேரும் இங்கு இருப்பது தெரிய வந்தது. மேலும் இந்த தங்கும் விடுதியை வாடகைக்கு எடுத்து நடத்தி வரும் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை லட்சுமி நகரை சேர்ந்த சீனிவாசன், திண்டுக்கல் மாவட்டம் சத்யா நகர் காலேஜ் ரோடு பகுதியை சேர்ந்த பாண்டியராஜன் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல் அளித்தனர். தொடர்ந்து 2 பேரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பெண்களை வரவழைத்து விபச்சாரத்தில் தள்ளியது தெரிய வந்தது. அறையில் இருந்த 4 பெண்களையும் மீட்ட போலீசார் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் 4 பேரும் விழுப்புரம் அரசு மகளிர் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வெளி மாநில பெண்களை அறையில் அடைத்து வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய சீனிவாசன் மற்றும் பாண்டியராஜன் ஆகிய 2 பேரையும் வானூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் வெளி மாநிலங்களில் இருந்து பெண்களை அழைத்து வரும் திண்டுக்கல் வடசந்தூர் பகுதியை சேர்ந்த ருத்ரன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் மகளிர் தின விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தின விழா பாலின சமத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் அகிலா தமிழ்தாய் தலைமை தாங்கினார். தமிழ்துறை தலைவர் முனைவர் சுகந்தி வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் பெண்களின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூகத்தில் பெண்களின் பங்கு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு உரைகள் இடம்பெற்றன. நிகழ்ச்சியில் முதல்வர் இரா அகிலா தமிழ்தாய் பேசுகையில், கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும், பெண்களுக்கு சமத்துவம் மற்றும் பாதுகாப்பு வழங்குவது அனைவரின் கடமை எனவும் கூறினார். தொடர்ந்து மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சுனிதா ராணி நன்றி கூறினார். இதில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 69,20,000 ரூபாய் செலவில் திருபுவனைப்பாளையம், திருபுவனை, சிலுக்காரிப்பாளையம் மற்றும் விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளில் சாலை அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனைப்பாளையம் கிருஷ்ணா நகர் பிரதான சாலை 6வது மற்றும் 8வது குறுக்கு தெருவிற்கு 12,10,000 ரூபாய் செலவில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணி, திருபுவனை திருமுருகன் நகர் விரிவாக்க பகுதியில்
உட்புற வீதிகளுக்கு 32,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, சிலுக்காரிபாளையம் மயிலம் பாதை விரிவாக்கம் பகுதியில் 11,20,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் விநாயகம்பட்டு கிராமத்தில் 13,70,000 ரூபாய் செலவில் சுடுகாட்டு சாலையை மேம்படுத்தும் பணி ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கரன், மனோகரன், ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன், சந்தோஷ்குமார், ராஜேஷ், ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொது செயலாளர் வடிவேல் மற்றும் அந்தந்த பகுதி கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதியில் சேதம் அடைந்துள்ள தென்னஞ்சாலை ரோடு பகுதியில் 13,23,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தென்னஞ்சாலை ரோடு மறைமலை அடிகள் சாலை முதல் கோவிந்தபிள்ளை வீதி, சுப்பையா நகர், 8வது வீதி வரையிலான சேதமடைந்த சிதிலமடைந்த யூ வடிவ வாய்க்காலினை மாற்றி புதிதாக எல் வடிவ கான்கிரீட் வாய்க்கால் கட்டும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 13,23,000 ரூபாய் செலவில் பணிகள் துவங்குவதற்காக பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் குப்புசாமி, நகராட்சி ஆய்வாளர் பரமானந்தம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமரின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வினோபா நகர் குண்டுபாளையம் கிளை சார்பில் பிரதமரின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரம் தொகுதியின் தலைவி கவிதா அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. கிளை தலைவி மாலினி முன்னிலை வகித்தார். தொகுதியின் பொறுப்பாளர் கருணாகரன் மற்றும் உழவர்கரை மாவட்ட செயலாளர் ரமணா சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பிரதமரின் சாதனைகளை விளக்கி பேசினர். தொகுதி பொது செயலாளர் ரமா அண்ணாதுரை, மூத்த நிர்வாகிகள் சந்தோஷ், ராஜேஷ், கேந்திர பொறுப்பாளர் மஞ்சு நளினி மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் 93,55,000 ரூபாய் செலவில் வளர்ச்சி பணிகளை எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பழனியப்பா நகர் மற்றும் மெடிமிக்ஸ் ரோட்டிற்கு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட பிரிவு மூலம் 40,80,000 ரூபாய் செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியும், வி மணவழி கிராமத்திற்கு உட்பட்ட விஐபி நகரில் 48,76,000 ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி மற்றும் ஒதியம்பட்டு ராமலிங்கனார் தெருவிற்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 3,93,000 ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் புதைக்கும் பணி என மொத்தம் 93,55,000 ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா கலந்து கொண்டு சாலை மற்றும் குடிநீர் குழாய் புதைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சந்திரகுமார், வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர்கள் நடராஜன், சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் ராஜா தினேஷ், ஒதியம்பட்டு ஊர் முக்கியஸ்தர்கள் கபிரியேல், குலசேகரன், மூர்த்தி, மாரிமுத்து, விநாயகம், ஆனந்த், ராமலிங்கம், திருவேங்கடம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.